தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார், திமுக கூட்டணியில இப்போ தேமுதிக இணைஞ்சது எவ்வளவு ஒரு பலம் சேர்க்கும் விதமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? திமுக கூட்டணி ஏற்கனவே பலமாகத்தான் இருக்கிறது. மிகப்பெரிய வெற்றியை, பெரும்பான்மையை தேர்தலில் பெறத்தான் இருக்கிறது. இச்சூழலில் தேமுதிக வந்திருப்பது அது இன்னும் அதற்கு ஒரு வகையில் ஊக்கமளிப்பதாகத்தான் அமையும். வரவேற்கிறேன். சார், இப்போ மாநிலங்களவை உறுப்பினர் மதிமுகவுக்கு ஒதுக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. உங்களுடைய எதிர்பார்ப்பு? நான் வாழ்க்கையில் இந்த பதவியெல்லாம் வேணும்னு நான் ஆசைப்பட்டதும் கிடையாது. அப்படி பதவி வேணுங்கிற ஏக்கம் எனக்கு கிடையாது. இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன சேவை செய்யணுமோ அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதை தொடர்ந்து செய்வேன். இதுல எல்லாம் கவனத்தை செலுத்துறது இல்லை. இப்போ தாவேக தலைவர் விஜய் அவர்கள் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையே தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவை செட் பண்றாரு. கடந்த காலங்களில் பார்க்கும்பொழுது திமுக வர்சஸ் அதிமுக தான் அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்போ களம் மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு. களம் ஒன்றும் மாறல. அவர் கற்பனை உலகத்தில் திளைச்சிக்கிட்டு இருக்காரு. ஆகாசத்துல கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. நானே மன்னன், ஐ ஆம் தி கிங்கிறாரு. அதனால அவர் மனசுக்கு தோணுதெல்லாம் பேசுறாரு. அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. இந்த இடைக்கால பட்ஜெட் சம்பந்தமா அதிமுக கடும் விமர்சனம் பண்றாங்க. இந்த பத்திரிகை எல்லாம் வச்சிருந்தாங்க. இல்ல, விமர்சனம் பண்ணாதான் அவங்க கட்சி நடத்த முடியும். அதுக்காக பண்றாங்க. அவங்க பாராட்டிட்டா அந்த கட்சியை அவங்க நடத்த வேண்டாமே. அதனால அந்த விமர்சனங்கள் எல்லாம் ஒன்னும் எடுபடாது. இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொகுதி பங்கீடுல இரட்டை இலக்கு நாங்க கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதிமுக எந்த நிலைப்பாடுல இருக்கு சார்? மார்க்சிஸ்ட் கட்சி அவங்க நிலைப்பாட்டை சொல்றாங்க. அது அவங்க உரிமை. எங்க நிலைப்பாட்டை பேச்சுவார்த்தையின் போது சொல்லுவோம். அது பிறகு பிரசுக்கு தெரியும். இந்தியா கூட்டணியில தலைமை இருக்க முதலமைச்சர் ஸ்டாலின் தான் தலைமை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்துகள் பரவலா பேசப்படுது. அதை பற்றி உங்க கருத்துக்கள்? ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரை, திமுக தலைவரை அகில இந்திய கூட்டு அமைப்பாகிய இந்தியா பிளாக்குக்கு தலைமை தாங்க சொல்லி மகாராஷ்டிரத்திலிருந்து வேறு மாநிலங்களில் தலைவர்கள் சொல்றது நமக்கு பெருமைப்படுத்துவதாகத்தான் இருக்கிறது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு வேணும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இது திமுக கூட்டணியை எந்த அளவுக்கு ஒரு பலமாய்ந்த கூட்டணியா தான் இருக்குமா, இல்ல வேற ஏதாச்சும் ஒரு கூட்டணி வலு இழக்கிறதுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வாய்ப்பு இருக்கா சார்? காங்கிரஸ் கட்சி ஒட்டுமொத்தமா முடிவெடுத்து அப்படி கேட்கல. காங்கிரஸ் கட்சியில ஒரே நேரத்தில் முன்னுக்கு பின் முரணா கருத்து சொல்றது அந்த கட்சி ஆரம்பிச்ச நாள் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. 4 பேர் சொல்றதை வச்சு அது காங்கிரஸ் கட்சியின் முடிவுன்னு சொல்ல முடியாது. அதிலே பல பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த கருத்து சொன்ன 2 பேருக்கு அவங்களே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க கட்சிக்குள்ளேயே செல்வ பெருந்தகையும் விமர்சிச்சிருக்காரு, கோபண்ணா விமர்சிச்சிருக்காரு. அதனால காங்கிரசினுடைய ஒருமித்த குரல் அல்ல அது, இந்த விருதுநகர் எம்பியின் குரல். இப்போ விஜய் சுத்தி தான் அரசியல் நிகழ்வே நடந்துக்கிறதா ஒரு பரவலா பேசப்படுது. ஊடகங்கள் ஒரு பிரமையை ஏற்படுத்த பார்க்கின்றன. அவரை சுற்றித்தான் அரசியல். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆமா, அப்படியெல்லாம் கூட்டத்தை வச்சு தீர்மானிக்கிறதுனா கொஞ்சம் 94 பேப்பர்களை கொஞ்சம் பெரட்டி பாருங்க. 94 நான் எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு நானா சொல்ல விரும்பல. பிரதமர் தொடர்ந்து 3 முறை அடுத்த மாதம் தமிழகம் வர்றதா 30 தடவை வரட்டும், சுத்தி பார்க்கட்டும், கோயில்களுக்கு போகட்டும். முடிஞ்ச அளவுக்கு அவர் பலமா அவருடைய குரல்ல முழக்கமிட்டு பார்க்கட்டும். மகா கொடூரமான காரியத்தை பிரஸ்ல சொல்ல மறந்துட்டேன். காரியத்தை மோடி அரசு செய்திருக்கிறது. அரசியல் நிர்ணய சபையில் நிராகரிக்கப்பட்ட வந்தே மாதரத்தை இனிமேல் எல்லா நிகழ்ச்சிகளையும் பாடணும். அதுக்கு பிறகுதான் ஜனகணமன. இதை விட பச்சை அயோக்கியத்தனமான முடிவை யாரும் எடுக்க முடியாது. வந்தே மாதரத்தில் இந்து கடவுள்களை பாராட்டி வரிகள் வருது. எப்படி மைனாரிட்டிஸ் அதை பாடுவாங்க? இது இந்தியாவுடைய ஒற்றுமை எதிர்காலத்தையே சிதைக்கிறதுக்கு இந்த வந்தே மாதரத்தை கொண்டு வந்திருக்காங்க. வந்தே மாதரம் இந்தியாவை துண்டாடிவிடும். திஸ் இஸ் மை ஆன்சர்.